ஆன்மீக ஐதீகங்கள். உடுக்கை. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் உடுக்கையின் தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தையும் அழிவையும் தீர்மானிக்கும் சக்தி சிவனே என்கிறது புராணங்கள். பிரபஞ்சமானது முடிவில்லா பல கால சக்கரங்களை கொண்டதாம். ஒவ்வொரு காலச்சக்கரத்தையும் தாண்டவமாடி அந்த காலச்சக்கரத்துக்கு உரிய அண்டத்தை உருவாக்கி தொடர்ச்சியாக நடனத்தின் மூலம் அந்த அண்டத்தை விரிவாக்கி பின்னர் காலச்சக்கரம் முடிவுக்கு வரும்போது தாண்டவமாடி அந்த அண்டத்தை ஒடுக்கி அழிப்பதும் சிவனே என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ மூர்த்தியாய் வலக்கையில் சக்தி மிகுந்த உடுக்கையும் இன்னொரு வலக்கை யாருக்கும் அஞ்சாதே என்ற அபய முத்திரையையும் காட்டி அருள் பாலிக்கிறார். இடது கரங்களில் ஒன்று அக்னி கலசம் ஏந்தி இருக்கிறது. இன்னொரு இடக்கை காலடியில் விழுந்து கிடக்கும் முயலகனை சுட்டிக்காட்டுகிறது. இடது காலை தூக்கி நின்று ஆடுகிறார் ஆடலரசன். தாமரை பீடத்தில் இவை அனைத்தும் நிலை கொண்டிருக்கின்றன. தீப்பிழம்புகள் சுற்றிலும் எரிகின்றன. சிவபெருமானின் உடுக்கை ஒலியிலிருந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறது என்றும், அபயஹஸ்தம் உலகை காக்கிறது என்றும், கையில் இருக்கும் அக்னி அழிவை குறிக்கிறது என்றும், தூக்கி நிற்கும் கால் முக்தி அளிப்பதையும் குறிக்கிறது. இறைவனின் படைப்பு தொழிலை அறிவிப்பது அவரது பின் வலக்கரத்தில் இருக்கும் உடுக்கையாகும். சிவபெருமானின் உடுக்கை ஒலி நமது எண்ணங்களை ஒருமுகமாக செயல்படுத்தும் போது உடல் சுத்தமாகி நோயின்றி வாழ உதவுகிறது என்பதே உடுக்கையின் பொருளாகவும் கூறப்படுகிறது. சிவபெருமானின் கரங்களில் சூலாயுதத்துடன் இணைந்த உடுக்கை காணப்படுகிறது. பைரவர், தட்சிணாமூர்த்தி, மாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களின் திருக்கரங்களிலும் அற்புத இசைக்கருவியான உடுக்கை காணப்படுகிறது. உலோகத்தால் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட இரு பக்கங்களும் விரிந்து இடை சிறுத்து பருத்திருப்பதால் உடுக்கையை இடைச்சுருங்கு பறை என்றும் துடி டமருகம் என்றும் அழைப்பர். நேயர்களே, உலகை படைத்தவர் மற்றும் அழிக்கும் வல்லமை கொண்டவர் ஈசனே என்பதை குறிக்கும் பொருளே உடுக்கை என சொல்லப்படுகிறது. அண்டத்தை தூய்மையாக்கி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய உடுக்கை ஒலி நாதம், இலக்கியம், மொழி ஆகியவற்றின் அடையாளமாகும் என்பதை உணர்ந்து இறைவனின் திருப்பாதங்களில் சரணாகதி அடைவதையே நம் நோக்கமாக கொண்டு மன அமைதியோடு வாழ்வோம், இறை சிந்தனையோடு வளம் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். உடுக்கை.